சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசு தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் மற்றொரு சூழ்ச்சி என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சிலந்தி ஆற்றின் குறுக்கே அம்மாநில அரசு தடுப்பணை கட்டி வருகின்ற செய்தி அறிந்து தமிழக வேளாண் பெருங்குடி மக்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டி அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்க கேரள அரசு முயல்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. தமிழ்நாட்டின் கரூர், திருப்பூர் மாவட்டங்களின் நீர் தேவையை நிறைவு செய்யும் அமராவதி ஆறு காவிரி ஆற்றின் நீர்வரத்தை அதிகரிக்கும் முக்கிய துணை ஆறுகளில் ஒன்றாகும். 1957ஆம் ஆண்டு அமராவதி ஆற்றின் குறுக்கே பெருந்தலைவர் காமராசர் அவர்களால் 4 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அமராவதி அணை கட்டப்பட்டது. ஆனால் திராவிட கட்சிகளின் ஆட்சிகளில் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் அணையின் கொள்ளளவு 3 டிஎம்சியாக குறைந்துவிட்டது. கடந்த கால திமுக ஆட்சியில் காவிரியின் குறுக்கே கர்நாடகா அடுத்தடுத்து அணைகளை கட்டி காவிரி படுகையை வறண்ட நிலமாக்கியதுடன் தற்பொழுது மேகதாது அணை கட்ட 9,000 கோடிகளை ஒதுக்கியுள்ளது. அது மட்டுமின்றி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி வட மாவட்டங்களையும் வறண்ட பூமியாக்கியது. ஆகவே சிலந்தி மற்றும் சிறுவாணி நதிகளின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டி தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் கேரள அரசின் எதேச்சைகர போக்கிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக வழக்கு தொடர்ந்து சமரசமற்ற சட்ட போராட்டம் நடத்தி தமிழர்களின் நதிநீர் உரிமையை பறிபோகாமல் பாதுகாக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசினை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார்.